ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆமென். இந்த 2025 வருஷம் நீங்க சந்தோஷமா இருக்கிற ஆண்டு. அல்லேலூயா. இந்த அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். இந்த இயர் நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்க போறேன். யாருக்குள்ள? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க போறேன். இங்க அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பி சபைக்கு எங்க எழுதுகிறார், கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். தேவப்பிள்ளைல அப்போ தேவனுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா தான் இருக்கும். பிரச்சனை இல்லாத மனுஷன் யார் இருக்காங்க? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் போராட்டம் இருக்கு. பிரதர் 1 2 பிரதர், எத்தனையோ பிரச்சனை. ஜான் ஏறினா முழம் சறுக்குன்னு சொல்லுவாங்களே. ஆமீன். அப்படியே என் வாழ்க்கையே ஏறி ஏறி எப்படியே போயிட்டு இருக்கு. கலங்குகிறீங்களா? பயப்படாதீங்க. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த புதிய ஆண்டில் கர்த்தருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அவருடைய பிரசன்னத்தில் சந்தோஷமாக இருங்க. அவருடைய சமூகத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அப்படின்னா அவர் சமூகத்தை தேடி போங்க. தேவனுடைய காரியங்கள் அதிகமாக ஈடுபடுங்க. தேவப்பிள்ளையில் நான் சொல்கிறேன், இந்த ஆண்டு முழுசும் உங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் அழகாக நம்மளுக்கு சொல்கிறாரு, கர்த்தருக்குள்ளே எப்போதும், எனக்கே ஒரு நாள் இல்லை, ஜனவரி மாதத்தில் இல்லை, எப்பொழுதும் உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா, இங்கே தெசலோனிக்க சபைக்கு பவுல் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமென். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணுமா? தேவ பிள்ளையில பிரச்சனைகள் சமயத்திலும், போராட்ட சமயத்திலும், பலவீனத்தை சமயத்திலும், கலக்கங்கள் நம்மளை த்ரெட்டன் பண்ணுற சமயத்திலும் கர்த்தருக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், கர்த்தர் கொடுக்குற ஆமென் அடைய பிரசன்னத்தில் வருகிற சந்தோஷத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீங்கன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள உண்மையில் இருக்கிறார். சங்கீதலின் புஸ்தகம் 86ஆம் சங்கீதம் 4வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா, சங்கீதக்காரன் தாவீது இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். உமது அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆமென். பாருங்கள் எவ்வளவு அழகா இங்க ஒரு விண்ணப்பமா பண்றாரு. உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, நீங்க தான்ப்பா என்னை மகிழ்ச்சியாக்க முடியும். உலக சந்தோஷமோ உலக மனுஷர்களோ என்னை சந்தோஷமாக்க முடியாது, என்னை மகிழ்ச்சியாக்க முடியாது. அப்படி அது மகிழ்ச்சியாக்கினாலும் அது நிரந்தரம் கிடையாது. அது ஒரு டெம்பரவரி தான். கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிடும், கொஞ்ச நாளில் மறைஞ்சிடும். ஆனால் தேவன் நம்மளை சந்தோஷப்படுத்தினா, நம்மளை மகிழ்ச்சியாக்க அது நிரந்தரமா இருக்கும். இது நன்கு அறிந்த தாவீது இங்க சொல்றாரு, உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்குள் சந்தோஷம் அடைகிறது. உங்க ஆத்துமா ஆண்டவருக்குள்ள உயர்த்தட்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடி துதித்து ஆராதித்து ஆண்டவரை நீங்க உயர்த்திட்டே இருங்க. தேவப்பிள்ளையில உங்கள் இருதயம் களி கூறும். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க, அவர் உங்களை சந்தோஷமாக தான் வைப்பார். ஆமே. நீங்கள் கர்த்தருக்குள்ள களி கூறுங்க. அவர் பிரசன்னத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருந்து அவர் நாமத்தை உயர்த்தி உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் பக்கம் திருப்புங்க. உங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியாக வருஷத்தை சந்தோஷத்தால் ஆமேன் உங்களை நிரப்ப உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் சொன்ன கர்த்தர். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை யாரெல்லாம் துக்கத்தோடு வேதனையோடு இந்த வருஷத்தை ஆரம்பத்திலேயே நெருக்கப்படுவாங்கன்னா, ஆண்டவரே உங்களை உறுதியாக பற்றி கொள்ளட்டும். உமக்குள்ள சந்தோஷமாக இருக்கட்டாம்ப்பா. உங்கள் ஆத்துமாவை உங்கள் மேலே அன்றே திருப்பட்டும். அங்கே ஆத்துமா உங்களை உயர்த்துட்டங்கப்பா. நீங்கள் ஆசீர்வதி. எங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் மகிழ்ச்சியாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வத்து கனப்படுத்தும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் முழுதும் கரம்பிடித்து நடத்தும். மகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபக்கல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். God bless you.